நீங்க வந்து ஒரு பட்ஜெட்டா ஆல் இன் ஒன் பிரிண்டர் எடுக்க போறேன்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க இதுக்கு மூவ் ஆகுங்க HP இன்னைக்கு. எங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு பிரிண்டர் ஒன்று இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல Canonட. பட் அதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல அடிக்கலாம். நீங்க கலர்லேயும் அடிக்க போறீங்க அப்படின்னீங்க நீங்க இதுக்கு மூவ் ஆகலாம். மற்ற பிரிண்டர்லேருந்து இது ஏன் வித்தியாசப்படுன்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம், ஃபோட்டோபிக் அடிக்கலாம், அதே டைமில் கலர் பிரிண்டும் கொடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும். அட் த சேம் டைம் இதை நீங்கள் வந்து உங்களோட ஃபோனோட கனெக்ட் பண்ணி செஞ்சு கொள்ளலாம். இது வந்து வயர்லெஸ். அதே போல் இது வந்து இன்டேங்க் பிரிண்டர். ஸோ நீங்கள் வந்து லிக்விட், அதாவது இங்கே வந்து நீங்கள் விட்டு விட்டு பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் கார்ட்ரேஜ் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மாத்திரைக்கு கோஸ்ட் கூடுவா முடியும். இது உங்களுக்கு கோஸ்ட்டும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இது என்ன மாதிரி செட்டப் செய்யறேன்னு பார்க்க போகிறேன். நான் இன்னும் அன்பாக்ஸ் பண்ணலை. ஸோ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இது என்னென்ன செட்டப் செய்யணும், எப்படி லிக்விட் விடுறது ஸ்டார்ட்டுக்கு, எப்படி ரன் பண்ண விடுறது, இது எப்படி ஃபோனோட கனெக்ட் பண்ணுறதுன்றெல்லாம் பார்ப்போம். நாங்கள் சொல்கிற இந்த வீடியோ உங்களுக்கு விளங்குது, பயனாக இருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ செய்யறதுக்கு அது மோட்டிவேட்டாக இருக்கும். எதுவும் இதில் வேறு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னாலும் கீழே கருத்தில் தெரிவிங்க. நாங்கள் அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அன்பாக்ஸ் பண்ணி என்ன மாதிரின்னு பார்ப்போம். நாங்கள் எடுத்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டேங்க் 515 HP கொமெண்டர், அதுவும் வயர்லெஸ் ஆல் இன் ஒன். ஸோ இதில் நீங்கள் ஃபோட்டோ காப்பி, ஸ்கேனிங், பிரிண்டிங் எல்லாமே செஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்குது. ஸோ இது மெட்டல் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. சில பிரிண்டர்ஸில் வந்து நீங்கள் ஸ்கேனிங் எல்லாம் பண்ணலாம், அது பிரிண்ட் மட்டும் தான் பண்ணக்கூடியமா இருக்கும். ஸோ இதில் எல்லாமே செஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்குது. அதே போல் இதில் வந்து எத்தனை கொப்பி அடிக்கும்னு போட்டிருக்காங்க. 8000 கொப்பி கலர்ஸும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து 6000 கொப்பி அடிக்கின்றாங்க. ஸோ இந்த 8000 கொப்பின்றது நீங்கள் A4 கணக்கு பார்க்கக்கூடாது. நிறைய பேர் தவறு இதுதான். இந்த 8000 கோப்பி எனக்கு அது A4 8000 கோப்பி அடிக்கும் அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை. அவங்களோட கவுண்டின் படி A4 சீட்டை வந்து 8ஆம் அடித்து அதில் ஒரு பங்கைத்தான் இந்த 8000ல் ஒன்றா கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு A4 சீட்டுக்கு அடிக்க போகிறீங்கன்னா இது எப்படி பார்க்கணும்னா 8000 அது 8ஆல் பிரிச்சுட்டு 1000 கோப்பி தான் அடிக்கும்னு பார்க்கணும். ஸோ இது வந்து நான் வாங்க போகிற இடத்துல நான் நிறைய இடத்துல விசாரிச்சேன்னா அந்த விசாரிச்ச இடத்துல ஒரு இடத்துல இந்த உண்மையை சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையில் அவன் சொன்னது நல்ல விஷயம் உண்டு. ஏன்னா நாங்கள் நார்மலாக நினைக்க இது எப்படி நினைப்போம்டா A4 சீட் 2000 குப்பி அடிக்கும் நினைக்க கேல்குலேட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ லாபம் வருதுன்னு பார்த்தா கூட லாபம் பாரமாக இருக்கும். ஆனால் அது பிறகு கடைசியில் போய் தாங்க தெரியும் அது உண்மையில் அப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் நிறைய இடத்துல போனதில் ஒரு இடத்துல வந்து அது தெளிவாக சொல்லி தந்தேன். அதான் உங்கள் சொல்கிறவங்களுக்கு 2000 1000 கொப்பி அடிக்கும். ஸோ இதில் வந்து வாரண்டி வந்து 1 இயர் வாரண்டி தருவாங்க. அந்த வாரண்டியை நாங்கள் இன்னொரு 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொள்ளக்கூடியமா இருக்கும். கொம்பனியாக 1 இயர் வாரண்டி தருவாங்க. இதே போல் அடுத்த பக்கம் ஒரு QR ஒன்று இருக்கும். ஸோ அந்த QRஐ ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் சில கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் நாங்கள் ஃபில் பண்ணி போவோம். ஸோ ஃபில் பண்ணி போக எங்களுக்கு இன்னொரு 1 இயர் வந்து எக்ஸ்ட்ராவை வந்து வாரண்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க. ஸோ மொத்தமாக வந்து 2 இயர்ஸ் வாரண்டி வரும். ஓகே, நாங்கள் இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். சீல்டாக இருக்குது. ஸோ நாங்கள் பிரிண்டர் எங்கே வாங்கினோம்னு சொல்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக இங்கே தான் உங்களை வாங்கணும்னு சொல்லலை. பட் நாங்கள் இங்கே தான் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த கடையில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ உங்களோட HP வேர்ல்டு அடிச்சிருக்குது. ஆனால் நாங்கள் வாங்கின வந்து யாழ்ப்பாணத்துக்கு நளின் என்ற ஒரு ஷாப் ஒன்றுலாம் நலன் IT அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அங்கே தான் உங்களை வாங்கணுன்னு சொல்லலை. பட் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொன்னது உண்மை தம்பப்பட்டுச்சு. அதனால் ஓகே வாங்க அப்படி பார்ப்போம். பார்த்தோம்னா எங்களுக்கு மேலேயே அதுக்கு ஒரு இங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இங்கை விட்டு தான் பயன்படுத்துறது. இது உண்மையிலே பிரிண்டர் வாங்கிக்க ஃப்ரீயாக வந்துடும். கொஞ்சம் இங்க் வந்து 4 கலர்லேயும் வந்துடும். பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் மட்டும் 135 மில்லிலிட்டர், மற்றெல்லாம் 70 மில்லிலிட்டர் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கேபிள் இருக்குது பிரிண்டர்கிட்ட. ஸோ நாங்கள் ஒன்று எடுத்து வைப்போம். ஸோ இதில் ஒரு பாக்ஸ் ஒன்றுக்குள்ள இது வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு ஹெட் வருது. இதில் நாங்கள் உள்ளே போகணும். அதே போல் இதில் ஒரு கனெக்டிங் வயரும் ஒன்று இருக்குது. ஸோ இதில் மெனு புக் இருக்குது. அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் எங்கள்கிட்ட HP ஸ்மார்ட் டேங்க் 515 பிரிண்டர் வந்து. ஸோ இதில் வந்து ஸ்கேனிங் பண்ணிக்கொள்ளக்கூடியமா இருக்கும். அதே டைமில் ஃபோட்டோ காப்பியும் அடிக்கலாம். ஸோ கலர் ஃபோட்டோ காப்பி, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ காப்பி அடித்து கொள்ளக்கூடியமா இருக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிரிண்டரும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ பிரிண்டருக்கு இந்த பக்கம் நாங்கள் ஷீட் போடுவோம். அதே போல் பிரிண்ட் பண்ணி வரைக்க இந்த பக்கத்தால் வெளியே வரும். ஓகே, நாங்கள் இன்னும் செட்டப் பண்ணல ஒன்றா பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த பாக்ஸ் நீங்கள் ஓம் பண்ண உடனே இந்த பக்கம்லாம் சீல் இருக்கும். சீல் வந்து இப்போ இதுக்கிட்ட ஒரு மட்டை ஒன்று இருக்கும். அதை நீங்கள் உரிச்சு எடுக்கணும். அதே போல் இப்போ இதை நீங்கள் திறந்தீங்க இதுக்கெல்லாம் டேங்க் விடுறது டேங்க் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நான் லிக்விட் எல்லாம் விடுவோம். அதே போல் இதுக்குலேயும் ஒரு சீல் ஒன்று இருக்கும். அதே சீல் என்ற ஒரு கார்ட்போர்ட் மட்டையால் வந்து போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி அடிப்பீங்க. ஸோ இதில் வந்து உங்களோட நீலம், சிவப்பு, மஞ்சள், பிளாக் இந்த கலர்ஸை வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதுக்குள்ளே விடணும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி போட்டு விடலாம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இதில் வந்து ஹெட் போடணும். ஸோ இதை வந்து கீழே இழுத்தீங்க அப்படின்னா இது வந்து கீழே வரும்படி இதுக்கு பிறகு தான் நாங்கள் அந்த இதுக்குள்ளே ஹெட்டு போடணும். ஸோ ஹெட்டை போட்டுட்டு நாங்கள் ஒன்றா பார்ப்போம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இங்கே விடுவோம். 3 இங்கேயும் விட்டுட்டு பிறகு ஹெட் போடுவோம். இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஹெட்டுக்குரிய இதை வந்து இங்கே சென்டரை கொண்டு வாங்க. இதை நீங்கள் இழுத்தீங்கன்னா
அது நார்மலாக வரும். கொண்டு இப்படி சென்டரில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இல்லை விட்டிங்கன்னா சரி. ஸோ அவர் இங்கேக்கும் ஒரு பேருன்னு போட்டிருக்காங்க. இந்த இங்கே வந்து நீங்கள் கொடுக்கல அந்த வேலையில் இதை நீங்கள் அப்படியே விட்டால் சரி. ஸோ ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி போட்டு சீல் இருக்கும், இந்த சீலை நீங்கள் உரிக்கணும். சீலை உரிச்சிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். அதே போல் இதை நீங்கள் அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு நொசல் மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் வந்து அமர்த்திக்க ஓட்டம் வந்து திருப்பி ஓட்டோமேட்டிக்காக கீழே போகும். ஸோ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி போட்டு முதல்ல வந்து உங்களுக்கு சீலை நீங்கள் ஓப்பன் பண்ணணுமா. கொடுக்குற அந்த வேலை ஒன்றும் செய்ய தேவையில்லை, அப்படி விட்டிங்கன்னா வச்சிங்கன்னா சரி. இது வந்து பிளாக் வந்து ஃபுல் ஆகிட்டுது பாருங்க, தெரியும் ஃபுல்லான தெரியல உன்னுடைய. ஸோ அடுத்து அதே போல் நாங்கள் அதே கலரை பார்த்து விடுறோம். இந்த பாருங்க, இதில் பாருங்க உங்களுக்கு ஏறுற தெரியுது. ஸோ இப்படி இந்த பிளாக்கிங் ஏறினது ஃபுல்லாக இந்த பொட்டில் வந்து ஃபுல்லாக விடுற அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபுல்லாக அவுட் விட்டிங்கன்னா சரி. அடுத்த முறை விடைக்க இந்த லெவல் பார்த்துக்கொள்ளுங்க, லெவலை குறைய விடாமல் இங்கே விட்டிங்கன்னா சரி. பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் நாங்கள் விட்டுட்டோம். ஸோ கருப்பு, மஞ்சள், சிவப்பு, நீலம் 3ம் விட்டாச்சு. ஸோ இது விட்டாப்புறம் தான் உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு உள்ளே பாருங்கள் ஒரு ஆரஞ்சு கலரில் ஒன்று இருக்குது. இவரை நாங்கள் வந்து கலட்டி ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 2 ஹெட்டையும் வந்து போகணும், கலருக்கு கொண்டு பிளாக்கு கொண்டு. ஸோ 2 ஹெட்டையும் போகணும். அதுக்கு முதல் போடக்கூட என்ன காற்று உள்ளே போயிடும் ஹெட்டுக்குள்ளே, அதுக்காண்டி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒன்று கலர் ஒன்று பிளாக். இது வந்து பிளாக். அதே போல் இந்த இப்படி 3 பேர் வந்து கலர் உண்டு. உங்களுக்கு இதில் இங்கே போட்டிருப்பேன், இதுக்குள்ளே போட்டிருக்காங்க கலர் உண்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் போடணும். இப்போ இந்த ஒரேஞ்சை நாங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி வலது பக்கம் திருப்பிட்டு கழட்டி வழி எடுக்கணும். ஸோ நாங்கள் பாருங்கள் அப்படி திருப்புறோம்ண்டு வேறு இப்படி திருப்பினோம்னா திரும்பும், இப்படி திரும்பிடும். ஸோ அதுக்கு பிறகு உள்ள நீளம் ஒன்று இருக்குது தானே, அந்த நீளத்தை தெரியுது, இந்த நீளத்தை கீழே அமர்த்தி விட்டிங்கன்னா அது அப்படியே மேலே போயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் வேறு அப்படியே வெளியே ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். இப்படி வந்துடும். நீங்கள் தூக்கி நீங்கள் எறிஞ்சு கொள்ளலாம். ஸோ இதில் அந்த இது இருக்குது தானே, அதுக்கு ஏற்ற மாதிரி போகணும். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் கருப்பை போடுவோம். இந்த ஒரு நொசல் இருக்கிறது கருப்புண்டை. ஸோ இதில் கீழே கருப்பு கலர் போட்டிருக்காங்க. இதில் நாங்கள் இதையும் ரிமூவ் பண்ணணும், இதையும் ரிமூவ் பண்ணணும். இதில் 2 இடத்துலையும் கை வைக்கக்கூடாது. இப்போ இவரே நாங்கள் விழுத்தோண்டா வெளியே வந்துடும். இப்படியே நாங்கள் உள்ளே தள்ளி போட்டு ஏன்னா இந்த பாயிண்ட்டும் அங்கே இருக்க பாயிண்ட்டும் லொக் ஆகும். கருப்பு லொக் ஆகிட்டு பார்த்தீங்களா, அப்படியே லொக் ஆகிடும். ஸோ அடுத்த வந்து இந்த கலர்ஸ் உண்டு, அதுக்கும் அதே போல் தான் இவை உரிக்கணும். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் உள்ளே போயிட்டு இந்த லொக் ஆகிடும். அப்புறம் உள்ளே போயிட்டு திருப்பி அமர்த்த மேலே லொக் ஆகும் பாருங்க. இந்த டெக்குன்னு சொல்கிற லொக் ஆகிடும். லொக் ஆகிட்டுன்னா சரி பாருங்க, மேலே 2 லொக் ஆகிட்டுது. அதுக்கு பிறகு திருப்பி நாங்கள் இதை வந்து நீளத்தை அப்படியே கீழே அமைச்சிட்டு அப்படி லொக் ஆகிடும் கீழே வந்து. ஓகே. ஸோ அதுக்கு பிறகு இவரையும் ஹெட்டை மூடி போட்டு இதே மூடி போட்டு இவரையும் க்ளோஸ் பண்ணி போட்டு மிஷினை ஆன் பண்ணி ரன் பண்ண விடணும். ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹெட்டுக்கு எல்லாம் போய் ரன் பண்ணி அதை எடுக்கிறதுக்கு ப்ராசஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ண பிறகு என்னென்ன ப்ராசஸ் வரும், என்னென்ன செய்யணுன்றதை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்ப்போம். ஓகே. ஸோ இப்படி வந்து நாங்கள் வந்து எல்லாம் செஞ்சோன்னா ஓப்பன் ஆகிடும். அதுக்கு பிறகு இதில் வந்து இதை வந்து பிளிங்க் ஐக்கான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இதை அப்படி கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணோன்னா பாருங்கள் இந்த ஐக்கான் காட்டும். ஸோ பிரிண்ட் எடுக்க போகுது வைஃபை கனெக்ட் பண்ணி. அதுக்கப்புறம் இதை நாங்கள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓகே இப்படி ஒன்று வரும். ஸோ நாங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்றது இதில் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட வைஃபை கனெக்ட் ஆகிட்டுது. ஸோ கனெக்ட் ஆகிட்டு அப்படின்னா இந்த ப்ளூ கலர் வந்து பிளிங்க் ஆகாது. ஸோ இதுக்கு மொபைல்லையே இல்லை கம்ப்யூட்டரில் வயர் அடிச்சு இல்லை வயர்லெஸ்ஸாகவும் கனெக்ட் பண்ணி கொள்ளலாம்.
ஸோ எங்களோட வயர்லெஸ்லேயே நாங்கள் வந்து எங்களோட பிரிண்டரை எங்களோட மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பிரிண்டிங் அடித்து கொண்டு இருக்குது. ஸோ வேறட்டும் பார்ப்போம் அப்படி இருக்காண்டு. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது. டார்க்காக கூட்டலாம், லைட்டாக அடிக்கலாம், நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து பிசியில் கனெக்ட் பண்ணிக்க நிறைய ஆப்ஷன்களை பார்த்துக்கூடமே இருக்கும். பார்ப்போம் என்ன மாதிரி வருது அப்படின்ட்டு பார்த்துட்டு வேறு என்னென்ன ஆப்ஷன் செய்யலாம்னு பார்ப்போம். அதோட ஒரு வாரண்டி ஒன்று இருக்குது, அதை கிளைம் பண்ணணும். ஸோ அதை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இது ஓகே இருக்கா, பிரிண்டிங் ஓகே இருக்கா, கலரிங் ஓகே இருக்கான்னு அப்படி பார்ப்போம். ஸோ இப்போ அடித்து கொண்டு இருக்குது. மிஷின் கொஞ்சம் ஸ்லோ தான், அவ்வளோது ஸ்பீட்லாம் இல்லை நார்மல் ஃபோட்டோபி மிஷின் மாதிரி. பட் இந்த கலர் மிஷின் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான், கொஞ்சம் டைம் எடுக்கும் வரதுக்கு. ஓகே, தென் ஃபைனலி பார்த்தீங்கன்னா எங்கள்ட ட்ரீம் பிளான் இது வந்து அடிச்சிட்டோம். உண்மையிலே கலர் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. நேராக பார்க்குற மாதிரி கலர் குவாலிட்டி வந்துருக்குது. ஸோ சில பிரிண்ட் வந்து கலர் குவாலிட்டி கொஞ்சம் டல் அடிக்கும், ஆனால் இது உண்மையிலே கலர் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. ஸோ இல்லை இப்போ நிறைய கலர் பயன்படுத்தப்பட இல்லை, ஆனால் இந்த ப்ளூ எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது. ஃபைனலில் வந்து நாங்கள் அடிச்சிட்டோம். இதே மாதிரி நீட்டாக தான் அடிச்சிருக்குது. ஸோ உங்களுக்கும் தேவையான நீங்கள் இதை பை பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ இதில் வாரண்டி கிளைம் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நாங்கள் இன்னொரு வீடியோவில் போகிறோம். ஷார்ட் வீடியோ மேபி வேறு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி இன்னொரு 1 இயர் வாரண்டி கிளைம் பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்போம். இது மேல் பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது நீங்கள் கம்ப்யூட்டர்லையும் கனெக்ட் பண்ணலாம், ஃபோன்லேயும் யூஸ் பண்ணலாம், டேப்லையும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்லி வந்து ஈஸியாக இருக்குது. ஃப்ரெண்ட்லி யூஸ் வந்து நல்ல வடிவாக இருக்குது. ஸோ இது வந்து நான் எங்கே வாங்கினான்னு உங்களுக்கு சொன்னால் நல்ல நைட்டியில் வாங்கியிருக்கேன். ஸோ அங்கே நீங்கள் வாங்க போனால் வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த வருஷம் பெட் வேறு கூட போகுது. ஸோ இது ஒரு சின்ன அப்டேட் உண்டு எங்களுக்கு அடுத்த வருஷம் இதுக்கு. அவ்வளோதான். இப்போ உங்களை விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி பாய்க்கிறது, எப்படி செட்டப் செய்கிறது, எப்படி ஃபர்ஸ்ட் பிரிண்ட் எடுக்கிறன்ற வரைக்கும் உங்களை விளங்கி இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் வேறு இருக்குது. எல்லா வீடியோஸையும் பார்த்து விளையாடுமையாக இருக்கும். நன்றி.